ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ஸ்வீட் ரெசிபிங்க. அமராந்தஸ் ஃப்ளாரை யூஸ் பண்ணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அல்வா திருநெல்வேலி அல்வாவோட சூப்பராக இருக்குங்க. இது செம சாஃப்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. வீடியோக்கு இடையில ஒவ்வொன்றா சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரை 1 கப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். பாகுபதமெல்லாம் காய்ச்சி தேவையில்லைங்க, ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும். நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ராஜ்கிரா சீட்ஸு இல்லை பவுடரை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் செய்யலாங்க. வாரத்தில் 1 or 2 டைம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நெய் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கேன் நெய் சேர்த்திடலாம். நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் அதே கப்பில் அளந்து எடுத்து வச்சுருக்க அமராந்தஸ் ஃப்ளாரை சேர்த்திடலாம். இந்த கப்பில் தான் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். இது 1 கப் அளவுக்குங்க. ராஜ்கிராவை உணவில் சேர்த்திக்கிறதுனால கேன்சர் வராமையும் தடுக்குங்க. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுறலாம். அமராந்தஸ் ஃப்ளாருங்கிறது ராஜ்கிராங்க. இது கீரை விதையிலிருந்து தயாரிக்கிற மாவுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். வடிகட்டிக்கணுங்க, ஏன்னா இதில் தூசியெல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருங்க, அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சைடில் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக நான் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பிஸ்தா இதை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது கரெக்டான பதம் கடாயில் ஒட்டுற அளவுக்கு வரணுங்க. அதான் கரெக்டான பதம். அதே மாதிரி இந்த மாதிரி நெய் சைடில் நல்லா பிரிஞ்சு வரணும். உங்களுக்கு சூடாக இருக்கும்போது இது நெய் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பாருங்க, இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஆற வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. இதுதான் கரெக்டான பதம். சாப்பிடும்போது செம சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. உங்களுக்கு நெய் சூடாக இருக்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அது உறிஞ்சிடுதுங்க. இதை நீங்கள் பண்டிகை காலங்கள்லையும் செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வேணுங்கிறப்ப ஸ்வீட் கேட்பாங்க இல்லைங்களா, அந்த டைமில் சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.